அன்பிற்கினிய நேயர்களே, வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஜே.என்.எஸ். செல்வன், எண் கணித நிபுணர். இப்ப தமிழ் புத்தாண்டுல ஆங்கில பலன்கள் எப்படி நடக்கும் அப்படின்றத நம்ம முழுமையா பார்க்க போறோம். 2026 சித்திரை முதல் 2027 பங்குனி நிறைவு வரை ஒரு ஆண்டுக்கான பலன்களை நம்ம பார்க்க போறோம். அதாவது பொதுவான பலன்கள், உலகத்திற்கு என்ன நடக்கும் என்பதையும், மற்றும் 1 முதல் 31 தேதிகள் பிறந்தவர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். தமிழ் வருடங்கள் அப்படின்னு பார்த்தா மொத்தம் 60 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ரொட்டேஷன்ல வந்துகிட்டே இருக்கும். இந்த முதல் வருடம் 60ல இந்த முதலாவதாக துவங்குவது பிரபாவ அப்படின்ற ஒரு ஆண்டு. சரி, 1வது ஆண்டு அது. அப்படியே 60 ஆண்டு கழித்து 60வது ஆண்டு, அதுக்கு பேர் வந்து அக்ஷயா அப்படின்ற ஆண்டு. சென்ற ஆண்டு 60 ஆண்டு முடிஞ்சிருச்சு, ஒரு ரொட்டேஷன் முடிஞ்சிருச்சு. அப்ப அக்ஷயா முடிஞ்சிட்டு பிரபவா அப்படின்ற ஆண்டு இந்த வருடம் இப்ப ஆரம்பிக்குது. அதாவது நாம ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இந்த வருடத்தினுடைய முதல் நாள், அதாவது பிரபாவ அப்படின்ற வருடம் ஆரம்பிக்குது. சரி, இந்த பிரபாவ அப்படின்ற வருடத்தினுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா 26/8. பி அப்படின்ற 8ஆம் எண்ணிலேயே துவங்கி 26 என்ற 8ஆம் எண்ணில நிறைவு வருகிறது. சரி, இதுக்கு என்னவெல்லாம் இந்த பலன்களை இந்த ஆண்டு தரும் அப்படின்னு பார்த்தா, நீதி, நேர்மை, ஒழுங்கு, கட்டுப்பாடு, இப்படி நடக்கும் எல்லாரும் வந்து ஒரு அற்புதமான வாழ்க்கையை, பொன்னான வாழ்க்கையை வாழ போறாங்க. அப்ப நீதியானவர்கள் அற்புதமான வாழ்க்கை வாழ்வார்கள். நீதி அற்றவர்கள் நீதிக்கு உட்பட்டு வாழ வேண்டிய சூழ்நிலையில் வந்து சேரும். இதுதான் இது உண்மை. நீதி அற்றவர்கள், ஒழுங்கற்றவர்கள், நேர்மையற்றவர்கள், கட்டுப்பாடை மீறுபவர்கள், இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரபாவ ஆண்டு ஒரு, அதாவது என்னன்னா, ஆசிரியர் மாதிரி பாடம் சொல்லித்தரும். இந்த பாடத்தை கற்றுக்கிட்டா நம்ம அப்புறம் மறுபடியும் ஈஸியா வழி நடக்க முடியும் இல்லையா? அதனால இந்த ஆண்டு ஒரு கல்லூரி ஆண்டு. கல்லூரியில போய் புகுந்து பாடம் கற்றுக்கொண்டது போல எல்லாவற்றிற்கும் உலகத்திற்கே நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இப்ப வேர்ல்டு வைடு அப்படி பார்த்தோம்னா, வளர்ந்து வரும் விஞ்ஞான வளர்ச்சியில உடல் நலத்துல அதிகமான ஒரு சோம்பேறித்தனம் உருவாகும். எல்லாருக்குமே பொதுவாக வேர்ல்டு வைடு அப்படி இருக்கும். தோல் நோய்கள் அதிகரிக்கும். சட்ட திட்டங்கள் ஆட்சியாளர்களால கேள்விக்குறியாகும். ஆட்சியாளர்களே கேள்விக்குறி பண்ணிடுவாங்க. அப்ப எப்படி மக்கள் பாவமா? அப்படித்தான் நடக்கும். நல்லவர்கள் மேல தவறான அபிப்பிராயம் தோன்றும். நல்லவரா இருப்பாரு, ஆனா அவர் பேர்ல அபாண்டமா பழி சுமத்துவார்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். பெண்கள் மூலம் பலருக்கு நன்மை கிடைக்கும். சரி, ஆண் பெண் நேர்மையற்ற நடத்தைகள் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்ல முகம் சுளிக்க வைக்கும். அந்த மாதிரி நடந்துக்குவாங்களாம். உலகத்துல குழந்தை பிறப்புகள் அறவே நிற்கும் அளவிற்கு அந்த வல்லமை போய்விடும் அப்படின்றத சொல்லுது. ஏற்கனவே நடந்த விஷயங்கள் 60 ஆண்டுக்கு முன்னால அதே தான் இப்பவும் ரொட்டேஷன் ஆகுது. மக்களுடைய விரோதிகள் வந்து அதிகரிப்பாங்க. நிறைய மக்கள் விரோதம் நடந்துகிட்டே இருக்கும். இரும்பு உற்பத்தி அதிகரிக்கும். இதனால பாத்தீங்கன்னா இரும்பு பொருட்களுடைய விலைகள் பட்டு பாதாளத்துக்கு போயிடும். ஒரு 40 ரூபாய்க்கு ஒரு கிலோ வித்துச்சுன்னா வெறும் 4 ரூபாய்க்கு வந்துடும். அது நல்லது தானே பப்ளிக்கு. அதே சமயம் இருந்தாலும் வியாபாரிகளுக்கு பாவம் தான், என்ன பண்றது. சரி, சமையல் எண்ணெய், பெட்ரோலிய பொருட்கள், இந்த பொருட்களுடைய விலைகள்லாம் பார்த்தீங்கன்னா அதல பாதாளத்துக்கு போயிடும். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ விற்கிற 100 ரூபா பெட்ரோல் வந்து 10 ரூபாய்க்கு கூட இறங்கி போகும். அந்த மாதிரி பெட்ரோல் வந்து அதிகமாக வரும். அல்லது பெட்ரோலுக்கு மாற்று பொருள் ஒன்று வரும். அது மூலமா அதுக்கு போயிட்டா பெட்ரோல் தேவையில்லைல்ல, அது மாதிரி நடக்கலாம். பல நாடுகள்ல திடீர்னு போர். எதுக்கு போர் போடுனாங்க, யாரு அடிச்சாங்க, ஏன் அடிக்கிறாங்க அப்படின்னு தெரியாம எல்லாம் நடக்கலாம். இதனால பல தலைவர்களை அந்தந்த நாடுகள் பிரிய நேரிடலாம். இதுவும் நடக்கும் அப்படின்னு இது தெரியுது. சரி, நல்லவர்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னோம், அடங்கி போயிடுவார்கள். அடங்கி போவதே நல்லது. தீயவர்கள்ட்ட இருந்து தப்பிக்கணும்னா துப்பாக்கி கொண்டு வருது அப்படின்னா விளைவிக்கணும் இல்லையா? அப்ப அது மாதிரி தான் இது நடக்கும். அகில உலகமெங்கும் ஆன்மீகம் ஆர்ப்பரிக்கும். கடவுளே இல்லைன்னு சொன்னவங்கெல்லாம் கடவுள் இருக்குன்னு சொல்லிட்டு கோயிலா தெரிய போறாங்க. ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு நாட்டிலையும் அந்தந்த
நாட்டு மக்கள் கோயில்களில் குடியிருக்க போறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆன்மீகத்துல நம்பிக்கை உருவாக போகுது. அதுக்கேற்ப நடவடிக்கைகளும் நடக்கும். சரி, இப்ப நாம இதெல்லாம் பொதுவான விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், நாட்டு நடப்புகளை. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் எப்படி நடக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஒவ்வொருத்தருக்கும்னா 1 முதல் 31 தேதிகளில் தான் பிறக்க முடியும் ஆட்கள். அப்ப அந்த 1 முதல் 31 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு எப்படியெல்லாம் நடக்கும், இந்த பிரபாவ ஆண்டுல எப்படிலாம் அவர்களுக்கு நடவடிக்கை நடக்கும், எப்படி இருப்பாங்க அப்படின்றத நம்ம நியூமராலஜி படி பார்க்க போறோம். சரி, இப்ப 1, 10, 19, 28 ஆகிய தேதியில் பிறந்த நீதிமான்கள், நேர்மையாளர்கள், ஒழுங்குள்ளவர்கள், மெஜஸ்டிக்னஸ் உள்ளவர்கள், பிறரை அடக்கியாளும் தன்மையுள்ள இந்த இவர்கள் ஏற்கனவே திட்டமிட்ட வேலைகளை திறம்பட நடத்தி கொள்ளலாம். புதிய திட்டங்களை சற்று அதை அடக்கி வைக்கலாம். ஏன்னா ஏற்கனவே போட்ட திட்டங்கள்லாம் பல கோடிகளுக்குள்ள திட்டமாச்சு. அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டிய ஆண்டு இந்த ஆண்டு. புதிய திட்டங்களை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம். பிறரால் ஏற்படும் இடையூறுகளை படிக்கல்லாக மாற்றி அது மேலே ஏறி போயினாங்கன்னா தங்களுடைய முன்னேற்றம் நடந்து கொண்டே இருக்கும். அதுல இந்த முன்னேற்றத்துல கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள். பிறருடைய முன்னேற்றத்திலும் கண்ணும் கருத்துமா இருப்பார்கள். அதனால இவர்கள் ஒரு மிக்க கண்ணியமானவர்கள் என்றே சொல்லலாம். இந்த அளவுக்கு இவர்களுக்கு இப்படி நடப்பதால் தொடர்ந்து அவருடைய முயற்சி எடுத்தால் வெற்றி நிச்சயம். அடுத்ததாக 2, 11, 20, 29 தேதியில் பிறந்த அன்பு, அடக்கம், பணிவு, பொறுமை, சகிப்புத்தன்மை, உலக மக்கள் பேரில் மிகப்பெரிய பற்றுதல், இயற்கையின் பேரில் மிக இன்பமான ஒரு நல்ல உறவுகள், இவைகளெல்லாம் உள்ள இந்த இவர்களுக்கு இது ஒரு அற்புதமான ஆண்டாக அமையப் போகிறது. எந்த ஒரு செயலையும் தனது மென்மையான அணுகுமுறையால வெற்றி பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். யாரை பார்த்தாலும் அவர்கள் புதியவர்களாக இருந்தாலும் சரி, பழையவர்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, பகைவர்களாக இருந்தாலும் சரி, பகைவனு கூட அண்ணே வணக்கம்ண்ணே அப்படின்ட்டு போவாங்க. அந்த அளவுக்கு இவருடைய மென்மைத்தன்மை இவர்களை வெற்றி பெற செஞ்சுக்கிட்டே இருக்கும். பெண்களால் பெரிய வெற்றிகளை இவர்கள் அடைய போகிறார்கள். ஆண்கள் அப்ப ஆண்கள் அடைந்து விட்டால் பெண்கள் என்ன பண்ணுவாங்க? பெண்களும் அந்த 2 சம்பந்தப்பட்டு இருந்தால் ஆண்களால் அவர்களுக்கு நன்மை கண்டிப்பாக உண்டு. மற்றவர்களால் முடியாது, இந்த வேலை முடியாது, அவ்வளவுதாங்க ட்ரை பண்ணிட்டேன், ஒண்ணுமே நடக்காதுன்ட்டு போன வேலைகள் எல்லாம் இவர்கள் அதை கையில் எடுத்துக்கொண்டு தன்னால் முடியும் என்பதை முடித்து காட்டி வெற்றிகளை குவித்து கோடிகளையும் குவித்து கொண்டிருக்கும், குவிக்க போகும் ஆண்டுதான் இந்த பிரபாவ ஆண்டு. அடுத்ததாக 3, 12, 21, 30 இந்த தேதியில் பிறந்த நேர்மையாளர்கள், இவர்களும் நீதி, நேர்மை, ஒழுங்கு, கட்டுப்பாடு அப்படின்னு போட்டுக்கிட்டு ஒரு நேர்கோடை போட்டுக்கிட்டு நடந்துக்கிட்டு அந்த கோட்டில் யாராவது வந்து டச் பண்ணா அவர்களை 1, 2 பார்க்கக்கூடிய அந்த திறமையாளர்கள் இவர்கள். இருந்தாலும் கொஞ்சம் மற்றவர்களையும் அனுசரிக்க வேண்டியது அவசியம். நேயர்களே, இந்த ஆண்டு பல இனிப்பான செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குங்க, உங்களுக்கு தயாராக இருக்கு, டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்க போது அதை பெற்றுக்கொண்டு பிறருக்கும் எப்பொழுதும் போல நன்மைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவசரப்படாமல் செய்ய வேண்டும். நிலம் வாங்கலாம், வீடு கட்டலாம், தொழில்துறையினர் தங்களுடைய தொழிலை மிகப்பெரிய அளவில் அபிவிருத்தி பண்ணிக்கலாம், மாபெரும் திட்டங்களை போடலாம், வெற்றிகளை குவிக்கலாம். கல்வி நிறுவனங்கள் வைத்திருப்பவர்கள், அதாவது கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள், இந்த மாதிரி புக்கு பிரிண்டிங் அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். நகைக்கடை உரிமையாளர்களுக்கு அப்பா அள்ளி குவிக்க போறாங்க, அது அந்த அளவுக்கு கிடைக்கும். உணவகங்கள், அதாவது பிராண்டட் உணவகங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் மென்மேலும் வளர்ச்சி அடையும். சாதாரண தெரு கடைகள் கூட மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சு புதிய கடைகளை அவங்கெல்லாம் வந்து வைக்கலாம். அந்த அளவுக்கு இவர்களுக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். நல் வாழ்க்கை வாழ வழிகாட்டும் ஆண்டு இந்த பிரபவ ஆண்டு அப்படின்னு கூட சொல்லலாம் இவர்களை. அடுத்ததாக 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள், நாளும் அறிந்தவர்கள், எல்லாம் எனக்கு தெரியும், நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. இவங்ககிட்ட இருந்து கட் பண்ணி ஓடனா போதும்னு நண்பர்கள் நினைக்கிற அளவுக்கு இவங்க பேச்சு, அதாவது பேச்சாற்றல் இருக்கு. ஆனால் எந்த இடத்துல அதை விட ஆள் இருக்கோ இல்லையா பேசிக்கிட்டே இருக்கிறது. இதுதான் இந்த 4ஆம் எண்ணினுடைய குணங்கள். தான் செய்தது தான் வேதம்,
சரியானது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அதனால நண்பர்கள் நிறைய இருந்தாலும் அவர்கள் பகைவர்கள்ன்றதை விட ஓடி போயிடுற நண்பர்கள் நிறைய அவர்களுக்கு. அதனால பேச்சை குறைத்து உங்களுடைய உழைப்பை பெருக்க வேண்டும். அவசியம் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். எப்ப பார்த்தாலும் வாதிட்டு கொண்டே இருப்பது இவர்களுக்கு சும்மா ஸ்வீட் சாப்பிட்டது மாதிரி. இந்த வருடம் நினைத்த காரியங்கள் எல்லாம் படிப்படியாக வெற்றியாகவே நடக்க போகுது. ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தான் இந்த வருஷம். வெளிநாட்டு விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெகுவான முன்னேற்றம். வெளிநாட்டு போறதுக்கான முயற்சி எடுத்தவர்களுக்கு அது சரியா இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி திரைப்படத்துறையினர் மிகப்பெரிய பொருளாதார ஏற்றத்தை நிச்சயமாக பெறுவார்கள். பேச்சை மட்டும் குறையணும், அவ்வளவுதான். அதற்கு அடுத்து 5, 14, 23 இந்த தேதியில் பிறந்த பிரபஞ்ச சக்தியை அந்த கொண்ட மேதாவிகள் இவர்கள் தனது பேச்சு திறமையால அனைவரையும் அடக்கி தனது வலைக்குள்ள போட்டுக்குவாங்க. இப்போ ஃப்ளைட்டில் போறாங்கன்னு வச்சுங்களேன், இவங்க பக்கத்தில் உட்கார்ந்துருக்க எல்லாரும் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க, விமானி உட்பட. அந்த அளவுக்கு எதையாவது பேசி அவர்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக விஷயங்களை கொடுத்த உடனே இவங்களுக்கு நண்பர் ஆயிடுவாங்க. உங்கள் நம்பரை கொடுங்க சார், செல் நம்பரை அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவருடைய திறமை எப்பொழுதுமே அவர்களுக்கு உண்டு. சரி, இவர்கள் ஏற்கனவே போட்டு வைத்த திட்டங்களை எல்லாத்தையும் நிறைவேற்றிக்கலாம். அதுக்கு அடுத்து புதிய திட்டங்கள் மூலம் மலையளவு பொருளாதாரம் இவர்களுக்கு வரப்போகுது. திட்டங்கள் போடணும், அதே சமயம் அதை செயல்பாட்டுக்கு போடணும். இவர்களுக்கு சில நேரங்களில் அப்பப்ப அடிக்கடி சோம்பேறித்தனம் ஏற்படும். அந்த சோம்பேறித்தனத்திலிருந்து மீண்டு உடனடியாக இவர்கள் உத்வேகமாக செயல்பட்டால் கண்டிப்பாக பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்கும். மக்கள் செல்வாக்கை மிக எளிதாக இவர்கள் நிறைவேற்றிக் கொள்வார்கள். செல்வாக்கு வரையில் பல விஷயங்களை இவர்கள் நிறைவேற்றிக் கொள்வார்கள். எதிலும் தனித்துவம் மிக்கவர்கள். எக்ஸ்ட்ராடினரியா தெரியும் இவங்க விஷயம். மற்றவர்களை காட்டிலும் இவர்கள் செய்வதெல்லாம் ஒரு திறமையா இருக்க, நல்லா பண்றார அப்படின்னு மற்றவர்கள் நினைப்பார்கள் இவர்களை. அதுக்கேற்ப இவர்கள் காய நகர்த்தி அதையும் இவர்கள் பொருளாதார ஏற்றத்துக்கு உட்படுத்திக் கொள்வார்கள் இந்த ஆண்டு. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். அரசு அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அரசாங்க ஆபீசர்ஸ் இருக்காங்கல்ல, சின்ன பதவியில இருந்தா பெரிய பதவி, ரொம்ப நாள் பதவி இல்லாம, அதாவது புதிய பதவி ப்ரமோஷன் சொல்லுவோம்ல, அது இல்லாம இருக்கிறவர்களுக்கு இவ்வாண்டு கண்டிப்பாக அந்த ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்கும். ஒட்டு மொத்தத்தில் பார்த்தா இந்த பிரபாவ அப்படின்ற ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு இனிப்பை இவர்களுக்கு தரும் அப்படின்றது நிச்சயம். சரி, அடுத்ததாக 6, 15, 24 தேதிகளில் பிறந்தவர்கள் பெரிய ஆடம்பரவாசிகள். ஆட பாட அனுபவிக்க பிறந்தவர்கள் இவர்கள் தான். தன்னை முன்னிறுத்திக் கொள்வதில் மிகப்பெரிய நாட்டம். அப்படி நான் தான் அப்படின்னு எதுலையும் சொல்லிக்கிறதுல அவர்களுக்கு மிகப்பெரிய நாட்டம். காதல் விவகாரத்தில் மிகப்பெரிய மன்னர்கள். கலைத்துறையினர், அந்தஸ்து ஓட்டல்கள், அதாவது பெரிய ஸ்டார் ரேஞ்சில் இருக்கக்கூடிய தங்குமிடங்கள், ஹோட்டல்கள், டெக்ஸ்டைல்ஸ், ஆபரணங்கள், பெண்களை கவரும் தொழில்கள் மூலம் வெகுவான வரவுகளை நிச்சயமாக பெறும் காலம் இது. சாதாரண பட்ஜெட்ல தயாரிச்ச திரைப்படம் கூட அசாதாரண வருமானத்தை இந்த 6ஆம் எண்காரர்களுக்கு கண்டிப்பாக தரப்போகிறது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 3 கோடி ரூபாயில யாருமே நடிகர்கள் ஃபெமிலியர் இல்லாத ஆளை போட்டு 300 கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு தான் இந்த பிரபாவ ஆண்டு. இந்த பிரபாவ ஆண்டு இவர்களுக்கு ஒரு தனித்துவமான வாழ்க்கையை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்து 7, 16, 25 தேதியில் பிறந்தவர்கள் இறைவனுக்கு மிகவும் பிடித்தவர்கள். எப்பொழுதும் மென்மையாகவே இருப்பார்கள். செயல்கள் எல்லாம் மேன்மையாகவே இருக்கும். இதனால பப்ளிக் இமேஜ் ரொம்ப அற்புதமா இவர்கள் இருக்கும். எது நடந்தாலும் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு அதை அப்படியே எடுத்துட்டு போகிறதில்ல ரொம்ப பெரிய ஒரு ஆனந்தம் இவர்களுக்கு. எப்பொழுது இவர்கள் தன்னைத்தானே குழப்பிக் கொள்வதில் ஆனந்தம் அடைவது இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்ப சூழ்நிலையில இருப்பார்கள். சரி, குழப்ப சூழ்நிலையில் இருந்தால் பரவாயில்ல, அது அவருடைய இண்டிவிஜுவல், நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பக்கத்தில் இருக்க சேர்த்து குழப்பி விட்டுறது, அவனும் சேர்ந்து அப்படியே குழம்பி ஆஹா என்னடா அப்படின்ட்டு போறது. இது இவர்களுக்கு ஒரு கை வந்த கலை. அந்த அவர்களை குழப்பி விடுறதுலையும் ஒரு இன்பம் காண்பார்கள் இவர்கள். அதை மட்டும் குறைச்சிக்கணும். தான் குழம்புனா சரி, அடுத்தவர்கள் குழப்பாமல் இருக்க இவர்கள் முயற்சிக்க வேண்டும். இவர்களுக்கு இந்த ஆண்டு குளிர்பானம், அதாவது அற்புதமான குளிர்பானங்கள்,
லிக்கர்ஸ், ஜவுளி, உணவகங்கள், பூஜை பொருட்கள் விற்பனை, எலக்ட்ரானிக்ஸ் துறையினர், கடல் பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்பவர்கள், திடீர் பணவரவு, எதிர்பாராத பணவரவு, ஒவ்வொரு மாதமும் அவர்களுக்கு பணவரவு கிடைக்கும்படி இந்த ஆண்டு இவர்களுக்கு அள்ளி கொட்டப் போகிறது. அதை பெற்றுக்கொண்டு பிறருக்கு நன்மை செய்வதிலே குறியாக இருக்கும். ஆல்ரெடி குறியாக இருக்காங்க, இன்னமும் நன்மை செய்வாங்க. இந்த பொதுவான விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டு ட்ரஸ்டுகளுக்கெல்லாம் அள்ளி கொடுக்கிறவர்கள் இந்த 7ஆம் எண்காரர்கள் தான். அது நிறையாவே இப்பவும் செய்ய போறாங்க. அடுத்ததாக 8, 17, 26 தேதியில் பிறந்தவர்கள் எப்பொழுதும் பிறருக்காகவே வாழ்பவர்கள், உழைப்பவர்கள். பெரும்பாலும் பார்த்தா ஏதோ ஒரு நெருக்கடி இருப்பதா இவங்க நினைச்சுக்கிடுவாங்க. அவங்களுக்கு போலியா ஒரு வளையத்தை உருவாக்கிக்கிறது. ஏன்னா என்ன தேதியில பிறந்தா 8 8 அப்படின்னு அடுத்தவனும் சேர்ந்து இவங்களை மடக்கி விட்டுறது. அதுல முடங்கி போறது இவர்கள். 8ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் தான் மிகப்பெரிய ஆட்களை வலம் வர்றாங்க. உதாரணத்துக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 17ஆம் தேதி பிறந்தவர். இப்ப இருக்கக்கூடிய நம்ம பாரத பிரதமர் அவரும் 17ஆம் தேதி பிறந்தவர். இப்ப கலக்கிக்கிட்டு இருக்கார எல்லா மக்கள்கிட்டையும் அரசியல் விஷயங்கள் எல்லாம் சீமான், அவர் 8ஆம் தேதி பிறந்தவர். இவரெல்லாம் சாதாரணமானவர்களா? அசாதாரணமான பிறவிகள் இவரெல்லாம். அதனால் 8ஆம் எண்காரர்கள் எதற்கும் அஞ்ச வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயம், பிரபாவ அப்படின்னு கூட்டுனா 26 8. அப்ப 8ஆம் எண்ணுக்கு 8ஆம் எண் உதவிகரமா இருக்கும். அதனால பெரிய ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க. இந்த 8 சிறப்பான 8 அப்படின்ற மனதில் நினைச்சு நீங்க நடைபோடுங்க. இந்த போலி வளையத்தை தகர்த்து விட்டு அடுத்து போயிட்டே இருங்க. மனிதநேயமிக்க இவர்களுக்கு மற்றவர்கள் உதவவில்லையே அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கல்ல, இப்ப நீங்க பிறருக்கும் உதவ போறீங்க, மற்றவர்களும் உங்களுக்கு உதவ போறாங்க. அதனால நினைத்து வச்ச திட்டங்கள் எல்லாம் தீர்க்கமாக நடந்தே தீரும் அப்படின்னு அந்த ஆண்டு சொல்லுது. உங்களுக்கு பிடித்தது போன வாழ்க்கை அமையும், மகிழ்வூட்டும். சிலருக்கு இரும்பு, கெமிக்கல், நிலக்கரி, எண்ணெய், பெட்ரோலியம் ப்ராடக்ட், ஆலோசனை மையங்கள், கன்சல்டிங் இதெல்லாம் வச்சிருக்காங்கல்ல, இவர்களுக்கெல்லாம் திடீர்னு வருமானம். நீங்க எதிர்பார்த்தது லட்சங்களா இருக்கலாம், அதை தான் உங்க லட்சியமா இருந்திருக்கும். ஆனால் கோடிகள் குவிய போகிறது. அதனால 8ஆம் எண்காரர்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் காத்து கொண்டிருக்கிறது இந்த பிரபாவா அந்த ஆண்டுல. சரி, நிறைவாக இதற்கு மேல் நம்பர் இல்லை. அதனால இப்ப 1லிருந்து 9 எண்கள் இருக்கு. அதற்கு அடுத்து ஒரு 0. இதை வச்சு தான் சால்டியன் மெத்தடில் நியூமராலஜி பார்க்க முடியுது. இதுல 1லிருந்து 8 வரைக்கும் எழுத்துக்கள் இருக்கு, அதற்கு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 9ஆம் எண்ணுக்கு மட்டும் எழுத்தே இல்லை. அந்த அளவுக்கு வில் பவர். ஏன்னா சூரியனுடைய அந்த பவரை ஆகர்ஷணம் செய்து தான் வைத்து கொண்டு அற்புதமான கதிர்களை வெளியிட்டு உலகத்தை இன்னைக்கும் கட்டி காத்து கொண்டிருக்கிறது. உயிர்கள் எல்லாம் வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஒரு எண்ணாக உள்ளது. இன்னைக்கு நம்ம டெம்பரேச்சர் பார்க்குறோம். இந்த டெம்பரேச்சர் எப்படி கிடைக்குது? இந்த பூமிக்குள்ள உள்ள அந்த கிரஸ்ட், மாண்டில் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உள்ள நடுவில், பூமியினுடைய நடுவில் 6000 கிலோமீட்டருக்குள்ள ஒரு தீப்பிழம்பு சுழட்டிக்கிட்டே இருக்கு. அதனுடைய வெப்பம் தான் நம்மளையெல்லாம், விலங்கினங்களையெல்லாம், பயிர்களை, செடி கொடிகளையெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. அந்த வல்லமையுடைய இந்த எண் 9னால அந்த 9க்கு எழுத்துக்கள் கொடுக்க முடியலை அப்படின்னு ஹேமன் லூயிஸ் 0 அப்படின்ற நியூமராலஜியை கண்டுபிடித்தவர் சொல்றார். சரி, இந்த எண்கள்ல 9, 18, 27 தேதியில் பிறந்த மெஜஸ்டிக் மன்னர்கள் ஒரு முறைக்கு பல முறை நன்கு யோசித்து செயல்பட்டால் தங்களுக்கு வரும் வெற்றிகளை வேறு யாரும் தடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் ஒரு டென்ஷனா அவர்கள் மனதை அவர்கள் வைத்துக் கொள்வார்கள். அது மட்டும் தவிர்க்க வேண்டும். ஏன்னா இந்த டென்ஷன் ஏன் வருது அப்படின்னா, உடம்புல உஷ்ணநிலை அவர்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா பிளட் சர்க்குலேஷன் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். காய்ச்சல் வந்துருச்சோன்னு தோணும், ஆனால் காய்ச்சலே இல்லை. ஆனால் இவர்கள் காய்ச்சல் வந்துருச்சோன்ற அந்த பய உணர்வை ஏற்படுத்திக் கொள்வார்கள். அந்த பய உணர்வை உடைக்க வேண்டும். நானும் நல்ல மனிதன்தான் அப்படின்னு நீங்க செயல்பட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி உண்டு. உண்மையிலே மனிதநேயமிக்க, உங்களுக்கு தெரியாமலே திமிர் பிடித்தவர் என்ற பட்டமும் உங்களுக்கு வெளியில உண்டு. அதை உடைக்கணும் அப்படின்னா மனிதநேயமா இருக்கிற நீங்க நல்ல மக்கள் மத்தியில பழகுனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம்.
எதிலும் எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது. அவ்வளவுதான். நிதானமும் கவனமும் அவசியம் தேவை என்பதை உணர்ந்து செயல்பட்டால் வெற்றி தங்களுக்கு கண்டிப்பாக வீடு தேடி வரும். இவ்வளவு நேரம் உங்களுக்கு இந்த பிரபாவ ஆண்டை பற்றி நாம் அறிந்ததை உங்களுக்கு நியூமராலஜி மூலம் தமிழ் ஆண்டில் எப்படி இருப்பீர்கள் என்பதை சொன்னோம். நிறைய விஷயங்கள் இன்னும் வெளிவந்து கொண்டே இருக்கும். நாம் அறிந்ததையெல்லாம் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள போகிறோம். இதெல்லாம் இயல்பாக இயற்கையாக நாம் அதை ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம். அதனால கண்டிப்பாக இவையெல்லாம் நடக்கும். நல்லதே நடக்கும். நல்லதே செய்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.